நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருபுறம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 குரல் தேர்வு மும்முரமாக நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் சென்னை மையத்தின் வாசலில் மழை மற்றும் காத்திருப்பின் இடர்பாடுகளை மறந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பங்கேற்கும் ஆர்வத்தோடு அனுமதிக்காக போட்டியாளர்கள் கூட்டம் முடிவற்ற நதியாய் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே சென்றது. ஜிங்கு ஜிங்கு ஜிலிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா. வெயிட் பண்ணுங்க, மறந்துட்டத. ஐயோ வா நிலவ பிடிச்சி தரவா, ஓஹோ வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஒன்றா ரெண்டாசைகள் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேக்குதா. பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது. கடலிடம் மீனாக இருந்தவள் நான். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பொதுவாக சற்று வயதான குழந்தைகளே வருவது வழக்கம். ஆனால் இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 குழந்தைகளின் மனதை பெருமளவில் கவர்ந்துள்ளதால் மழலைத்தனம் மாறாத பல சுட்டி குழந்தைகளும் போட்டியில் கலந்து கொண்டு நடுவர்களின் மனங்களை கொள்ளை கொண்டனர். நிலா காய்கிறது, நீரம் தேங்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. முன்னஞ்சித்தாரர்கள் உன் ஜென்ம தேடலி, நான் தூங்கும் நேரத்தில் பல தூரத்தில் வரும் காணலி. அப்பனே டிவியில் தெரிவாங்கடா ப்ளீஸ்ரா பண்ண, ப்ளீஸ்ரா பண்ண. ஆடுங்கடா பாடுறா ப்ளீஸ்ரா, ஆடுங்கடா பாடு பாப்பனே. இவ்வாறு போட்டியாளர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருந்ததால் நடுவர்கள் தோல்வியடையும் குழந்தைகளிடம் நாசூக்காக சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தனர். ஹலோ ஓவியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பாட போற சொல்லு. காதோடுதான் நான் பாடுவேன், உன் மனதோடுதான் நான் பேசுவேன், உன் விழியோடுதான் விளையாடுவே, உன் மனமேடுதான் கண்மூடுவே. ஓகே, தேங்க் யூ ஓவியா. இங்க வரீங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பாடுற. ஓகே, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? ஓவியா வந்து ரொம்ப சமத்தா பாடினா, ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ். இந்த வயசுக்கு காதோடுதான் வந்து ஆரம்பித்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் போக போக இவர் ரொம்ப நல்ல ஒரு சிங்கராக வருவான்னு அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்டேஜில் இப்போது சூப்பர் சிங்கரில் செலக்ட் பண்ண முடியாது. பட் கம்மிங் இயர்ஸில் டெஃபினட்டாக ஓவியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேர்ல. ஓவியா வந்து பாடுவேர்ல திருப்பி? ஓகே, உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ. ஓவியா ஃபஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவலுக்கு போனாங்க. அவங்களுக்கு அந்த ஏஜ் வந்து சரி கரெக்டாக ஆகலை. ஆனால் நல்லா பாடுறாங்க, நல்லா அப்ரிஷியேஷன் வாங்கிட்டு வந்தாங்க எல்லா கெஸ்ட்டுக்கிட்டும். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த லெவல் ஃபஸ்ட் லெவலுக்கு இவ்வளோ சின்ன குழந்தைக்கு இவ்வளோ இடம் கொடுத்து அவங்க ஃபஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் அனுப்புனதே எனக்கு பெரிய விஷயம். ஒரு கட்டத்தில் பதிவு முடிவடைந்ததை கூட பொருட்படுத்தாமல் போட்டியாளர்கள் கூட்டம் வெளியே கூடிக்கொண்டே சென்றது. இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால எங்களாட்டி உள்ளே போக முடியல. அதனால் திறந்தோடனே கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். பெரும் இசை ஆர்வத்தோடு சென்னை மையத்தில் குவிந்திருந்த போட்டியாளர்களின் இசை ஆர்வத்திற்காகவும் தங்கள் குழந்தைகளின் இசைக்கனவிற்கு உயிர் கொடுக்கும் எண்ணத்தோடு மழையையும் பொருட்படுத்தாது வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெற்றோர்களுக்காகவும் மீண்டும் போட்டியாளர்களுக்கு பதிவு தொடங்கப்பட்டது. இந்த preliminary auditions ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆடிஷன்ஸில் பல்லாயிரக்கணக்கான கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குங்கிறதுனால நம்மளோட 7 preliminary ஜட்ஜஸோட இப்போ அடிஷ்னலாக 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா ராகினி, பிரசன்னா, மாளவிகா. எஸ், இவங்க 3 பேரும் நம்மளோட கண்டஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மும்முரமாக அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆடிஷன்ஸ்லேருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக.
உச்சி மண்டையில சுருங்குது உன்னை நான் பார்க்கையில கிருங்குது கிட்ட நீ வந்தாலே வெறுங்குது நறுங்குது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை ஒரு புன்னகை பூவே சிறுபூக்காலை தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாலிமை நெஞ்சம் உன் காலடி கெஞ்சம் சிறுகாதல் பிச்சை போடு பெண்ணே நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சிலோர மீரம் சச்சோ அச்சோ காதல் வராதோ தண்ணி தொட்டி தடி வந்த கண்ணு குட்டினா இந்த சொடிய வலிக்கு சது விழுந்தது மாமா என் கண்ணை கட்டி காட்டில விட்டது சாமி 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 சாடாத தவுத்து ரெண்டு இடத்த போடு ஞாயிற் பாடியில் கண்ணன் இல்லையோ என் உச்சி மண்டையில சுருங்குதே ஒன்னான பார்க்கையில கிருங்குதே ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள கேட்டு பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனி விழும் மலர்வனம் ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே. ஸ்ரீவத்சன், உன்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன், பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் லாட்ஸ். ஓகே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் வளர்ந்தால் போதும் விளைவிட சிங்கம். அப்புறம் மறந்து போச்சா? மறந்து போச்சா உனக்கு? கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம் தான் தெரியுமா? சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணது நன்னா பாடுறியா? ஓகே. ஒருபுறம் திறமையான குழந்தைகள் தேர்வாகி கொண்டிருந்தாலும் மறுபுறம் சிலர் தங்களின் தேர்வு மறுக்கப்படுவதை ஏற்க மனமின்றி வெளியேறினர். ஹலோ பிரிட்டி லேடி. அர்ச்சனா என்ன பாட போற? அர்ச்சனா, நான் கண்கள் இரண்டான்னு பாட போறேன். கண்கள் இரண்டா உன் கண்கள் இரண்டா என்னை கட்டி இழுத்தாய் போலா. அர்ச்சனா, பாடிண்டே இருக்கும்போது கொஞ்சம் இடத்துல காற்று மட்டும்தான் கேட்குறது. மேடம், நான் ஒழுங்காக பாடுறேன் மேடம், ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். இது நான் ஒன்றுமே சொல்லலையேம்மா. வேறு ஏதாவது பாட்டு? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணா பார்த்து தேடுங்கடா, எப்போதும் வேற எங்கள் என்ன பாட்டு தெரியும்? கண்ணே கலைவாணி கன்னிமலி மண்டே நுனை நானே அந்திப்பகல். அர்ச்சனா, ப்ளீஸ் மேடம், 3 பாட்டு பாட வச்சு. மேடம் ஒரே சான்ஸ் மேடம், நான் கண்டிப்பாக நல்லா பாடுவேன் மேடம். ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரே சான்ஸ் தான் மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரே சான்ஸ் மேடம், நல்லா பாடுவேன் மேடம். நீ மேடம், இல்ல, நீ நல்லா பாடலன்னு நான் சொல்லவே. ப்ளீஸ் மேடம், நீங்க வா மேடம், இங்க வா. மேடம் ஒரே தடவை மேடம், நல்லா பாட முடியும் மேடம். சரி, நீ பாடு பாடு பாடு. ஓகே ஓகே. கண்ணே கலைமானி கன்னிமை என கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அர்ச்சனா, நீ நன்னா பாடலன்னு நான் சொல்லவே இல்லை. என்ன ஒண்ணு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க மேடம். என்னோட ஆசை மேடம், கண்டிப்பா நல்லா முடியும் மேடம், என்னால நல்லா முடியும் மேடம். நீ நன்னா பாடலன்னு நான் சொல்லவே இல்லையே. இரு, நான் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறியா அர்ச்சனா? பெரும் இசைக்கனவோடு குவிந்த போட்டியாளர்களில் பலர் தங்களின் குரல் திறனை முழுமையாக வெளிப்படுத்த போராடினார்கள். அப்படியான போட்டியாளர் அர்ச்சனா. அவருக்கு நடுவர் 3 முறை வாய்ப்பு கொடுத்த பிறகும் மேலும் சில வாய்ப்பிற்காக அர்ச்சனா மன்றாடி கொண்டிருந்தார். அவரை நடுவர் மகதி பெரும் சிரமத்திற்கு பிறகு அடுத்த முறை நிறைவான பயிற்சிக்கு பிறகு மீண்டும் முயற்சிக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார். நான் கண்டிப்பா அடுத்த தடவை வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் பட்டத்தை வென்றுட்டு தான் போவேன்.